ராஜாவே ஒருவன் இருக்கிறான், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் காரிய சமர்த்தன், அவன் பராக்கிரமசாலி, அவன் யுத்த வீரன், அவன் சாமுவேலால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அடுத்து ராஜாவாக அவன் தான் வந்து இருக்க போகிறவன். இவ்வளவு சொல்லியிருந்தா? ஆமென். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை குறித்த காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு சொல்லப்படுகிற செய்தி இதுதான். உங்களை குறித்து எல்லாம் இன்னும் சொல்லப்படவில்லை. உங்களை குறித்து, அதனால நீங்க சொல்லப்பட்டதை வச்சு இப்படி பார்க்கிறீங்க. அவர் இன்னும் சொல்லப்படாதவைகளை வைத்து உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் மறைத்து வைக்கிறார், மறைத்து வைக்கிறார். ஆமென். சவுலுக்கு முன்னாக தாவீது நிற்கும் போது தாவீதுக்கு தெரியாதா? தாவீதுக்கு தெரியாதா? அதாவது தாவீது அநேக பாடகர்களை ஏற்படுத்தி வைத்தார். கோராகின் புத்திரர் பாடினாங்க, ஆசாபு பாடினார். ஆசாபுக்கு டீம் இருக்கு, கோராகு புத்திரருக்கு டீம் இருக்கு, எத்தனை டீம் இருக்கு. ஆனா சவுலுடைய கோயர் டீம் மாஸ்டர் யார் தெரியுமா? தாவீது. தாவீது. ஆனா என்ன, ஒரு பாட்டு ஒழுங்கா கேட்க மாட்டான். பாட்டு முடியறதுக்குள்ள ஈட்டியை தூக்கி, சில பார்த்துருக்கீங்களா, ஒரு பாட்டு ஒழுங்கா இருந்து ஒரு சரணம் வரும், அடுத்த தூக்கி மாத்திடுவாங்க. ஏன்னா உள்ள ஆவி வேற. ஈட்டியை தூக்கி அப்போதான் பாட்டு போட்டு, பாட்டு வேண்டாம், ஏன்னா உள்ள இருக்காது. சிலருக்கு பாட்டு கேட்டா, அதனால நாங்க பாட்டு முடிந்த பிறகுதான் வருவோம். நான் உங்களை சொல்லல. ஆமென். அல்லேலூயா. இடிக்குதுன்னா உங்களை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமென். கர்த்தர் அப்பதான் சவுல் தாவீது பார்க்கிறான், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். எல்லாம் தெரியுது, யுத்த வீரன் தெரியுது, காரிய சமர்த்தன் தெரியுது, கர்த்தர் கூட இருக்கிறதும் தெரியுது. இதுவரை அந்த வேலைக்காரன் சொன்னானே, அப்போ தாவீதை பத்தி ஒரு ஸ்டடி எடுத்திருக்கிறான்ல, கண்டிப்பா அந்த வேலைக்காரன் யாரா இருக்க வாய்ப்பு இருக்கு. இவ்வளவும் தெரிஞ்சதுனால கண்டிப்பா தாவீதினுடைய சகோதரனுடைய ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. வாய்ப்பு இருக்குன்னு தான் சொன்னேன். அப்படி எங்க இருக்குன்னு கேட்க, ஏன்னா தாவீது இல்லைன்னா ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறவனை குறித்து இவன் எதுக்கு டீட்டெயிலா அறியணும்? அவன் பேசும்போது எல்லாமே சொல்லப்பட்டிருக்கும், அல்லது இந்த ஒரு காரியத்தை அவன் சொல்ல மறந்திருப்பான், அல்லது இவன் விசாரிக்க மறந்திருக்கலாம். தெரிஞ்சிருந்தா சவுல்ட்ட வந்து நான் சொல்லி நல்ல பேர் வாங்கியிருக்கலாம்ல. ராஜாவே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, பொல்லாதாவி, அதை விடுங்க, அந்த ஆவி கூட பிடிச்சிடலாம், அந்த பாவி வந்துடக்கூடாது. சிலருக்கு பேய் பிடிக்கிறது கூட மேட்ரு கிடையாது, கோலியாத் வர்றது கூட மேட்ரு கிடையாது, ஆனா தாவீது வந்துடக்கூடாது. கர்த்தர் மறைக்கிறார். அடுத்து பாருங்க, அடுத்த அடையாளம் என்ன அப்படின்னா, சத்துரு வைத்த அத்தனை குறியும் தப்பினது. 1 சாமுவேல் 18:11 டைம் இல்ல, வாசிக்க வேண்டாம். அங்கே சவுல் என்ன செய்தான் தெரியுமா? தாவீதை சுவரோட சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். 19:10 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினாலே சுவரோட சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதினாலே அவன் எறிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. தாவீதோ தன்னை தப்பு வைத்துக் கொண்டான். குறி தப்பது ஒரு முறை அல்ல, பல முறை. அதே நேரத்தில் தாவீதினுடைய குறி என்ன செய்யல, தப்பல்ல. அதனாலதான் எத்தனை கல் எடுத்தார் தாவீது? 5 கல். ஒரே கல்லுல முடிஞ்சது. எப்படி இது சாத்தியமாச்சு? நம்ம பல முறை பேசியிருந்தாலும் பைபிள்ல ஒரு வசனம் அழகா இருக்கு. சங்கீதம் 18:40 நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்பு கொடுத்தீர் அப்படின்னு. ஆமென். அதை நான் இப்படி இதோட சேர்த்து சொல்றேன். தாவீது கல் எடுத்து வைக்கும் போது கோலியாத்து கழுத்தாண்டவர் பிடிச்சு வச்சுட்டாரு. அங்கேயும் பிடரினா நெக்கிட்டாரு. அவன் இப்படி பிடரியை ஒப்பு கூட, ஆண்டவரே படுமா, ஆண்டவரே நீ எரி, ஆண்டவரே நடந்து வர்றதே
இப்படி இப்படி வார ஆண்டவரே, நீ நீ முதல்ல கல் எடுத்து கவன்ல வை, சுத்து. சுத்திட்டியா? கோலியாத்தை அப்படியே நில்லு. திடீர்னு ஒரு கழுத்து பிடி. என்னன்னு சிலர் பாருங்க, இப்படி வைக்கும் போது பிடிக்கும், அப்படியே இருப்பாங்க. தாவீதின் குறி தப்பல, ஆனா சத்துருவின் குறி தப்பினது. எத்தனை பேர் இந்த பகல் வேளையில சொல்ல முடியும், சத்துருக்களுக்கு நான் பல முறை இலக்கா இருந்தேன், ஆனால் குறி தப்பினது? இன்னைக்கு அமெரிக்காவில் பிரசிடெண்டா இருக்கிற ட்ரம்ப் அவர்களுக்கு ஒருத்தன் குறி வச்சான் சில மாதங்களுக்கு முன்பதாக. ஆமென். அதாவது காதுல வந்து தட்டுச்சு. நீங்க பார்த்துருப்பீங்க நியூஸ், நான் அதில் பேச விரும்பல, இதை புரியும்படி சொல்றேன். அதான் நான் ஹாட் நியூஸ். சமீபமா கொஞ்சம் இந்த சைடு போயிருந்தா, கொஞ்சம் ஒரு 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 இன்ச்சு தள்ளி இருந்தா, ஆமென், குறி தப்பிட்டு சுவரோடு சேர்த்து ஒரு முறை இருமுறை இல்லை. ஏன் தப்ப விட்டார் தெரியுமா? இன்னைக்கு அந்த ஸ்தானத்துல நிறுத்து. ஏன் தப்ப விட்டார் தெரியுமா? உங்களை உங்க ஸ்தானத்துல நிறுத்துவதற்கு. சங்கீதம் 18 இருக்கிறதல்லவா? சங்கீதம் 18வது சங்கீதம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, அதனுடைய 33வது வசனம். அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துவார். என்னுடைய எல்லாரும் அந்த வேர்டை படிங்க, என்னுடைய உயர்தலங்களில். அதாவது நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்முடைய ஃபீலிங்ஸ், நம்முடைய அந்த அழுகையெல்லாம் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா நம்ம நம்பிக்கையை 4 பேர் காண சொல்லிட்டே இருக்கணும், அதை தெரியப்படுத்திட்டே இருக்கணும். நான் ஆண்டவர் மேல இருக்கிற என்ன வேர்டுங்க இது? என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். அல்லேலூயா, ஆமென். யோபு சொன்ன, ஆண்டவரே நீர் உமக்கு லெக்கா என்ன வச்சிருக்கிறீங்க, என்ன வச்சு அம்பு எய்றீங்க ஆண்டவர். யோபு அவன் ஃபீலிங்ஸ்ல சொல்லுவார். ஆனா ஆண்டவருடைய திட்டம் பிற்பாடுதான் அவன் அறிந்துட்டு என்ன பேசிட்டேன் அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவார். பல நேரத்துல சத்துரு நம்ம வச்சுதான் குறியே வைப்பான், நம்ம தான் அவனுடைய டார்கெட். ஆனா குறி தப்புது. திரும்ப, அதாவது தீனி போட்டு பறவையை வேடன் பிடிப்பது போல தாவீதிட்ட பாசமா பேசி, ஆளை வச்சு பேசி வந்து திரும்பியும் வாசிக்க சொல்லு. திரும்ப வருவாரு, வாசிட்டு இருப்பாரு. வாசிட்டு இருக்கும்போது, அதாவது தாவீது வந்து முழுசா பண்ணுவார், எது பண்ணாலும் முழுமையா பண்ணுவார். அப்ப வாசிட்டு இருக்கும் போதும் அவர் அதுல இன்வால்வ் ஆயிட்டார். அதுல இன்வால்வ் ஆகிற டைமை பார்த்து இவன் கையில ஈட்டிய வந்து வச்சுட்டு, அவன் கையில் ஈட்டி இருந்தது அப்படிதான் இருக்கும் பைபிள்ல, அப்படியே வச்சிட்டு இருக்கிறான். எப்படா தாவீது கண்ணை மூடிட்டு அப்படி வாசிப்பான்னு பார்த்துட்டு இருந்தான். எப்படா இவன் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவான். எப்போ அப்படி வாசிக்கும் போது ஓங்கி எறிகிறான். ஆமென். அவனுக்கு தெரியல தாவீது தான் கண்ணை மூடுனா, அவர் கண்ணை மூடல. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. குறி தப்பினது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இந்த காலை வேளையில சொல்லுவீங்க, மரணத்துக்கும் எனக்கு ஒரு அடி தூரம் மாத்திரம் இருந்தது, கண்ணி தெரித்தது, நான் தப்பினேன் சொல்றவங்க. மூன்றாவதாக கர்த்தர் காண்பித்த அடையாளம் என்னன்னா, அனுகூலம் கிடைத்தது. அனுகூலம். ஆமென். எல்லாம் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, நமக்கு தெரியும். எங்கிருந்து அனுகூலம் கிடைக்குது தெரியுமா? யோனத்தான்ட்ட இருந்து அனுகூலம் கிடைக்குது. யோனத்தான் யாரு? சவுலுடைய மகன். அதை இன்னும் சொல்லணும்னா, யோனத்தான் யார் அப்படின்னா, அந்த ஸ்தானத்துல தான் யார் வர போறா? தாவீது. பாருங்க, சவுல் வந்து அவ்வளோ கோபத்துல வந்து யோனத்தானை திட்டும் போது ஒரு வார்த்தை சொல்லுவார். 1 சாமுவேல் 20வது அதிகாரம், அதனுடைய 31வது வசனம். ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரையும் நீ ஆனாலும், யார்கிட்ட நீனா யாரு? யோனத்தான். நீ ஆனாலும், உன் ராஜ்ய பாரமானாலும்
நிலைப்படுவதில்லை. உண்மையிலே சவுலை விட அதிகம் பகைக்கிறவன் யாரா இருக்கணும் தெரியுமா? யோனத்தான். ஆனா யோனத்தான் ஃபேவர் பண்றான். அதாவது இவங்க எல்லாம் நம் பக்கம் நிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறவங்களை நமக்கு அனுகூலம் பண்ண கொண்டு வருவார். இது கர்த்தர் காண்பிக்கிற அடையாளம். இந்த பகல் வேளையில எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் எனக்கு அப்படி ஒரு அடையாளத்தை காண்பிப்பா? ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பார்வோன் குமாரத்தி மோசேயை கண்டு இரக்கமுற்றாளாம். அடையாளம். சிறைச்சாலை தலைவனுக்கு, யோசேப்புக்கு சிறைச்சாலை தலைவனுடைய கண்கள் என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்தது. அடையாளம். நூற்றுக்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதா இருந்தான். அடையாளம். அடையாளம். இவங்க சான்ஸே கிடையாது. சகோதரர்கள் கண்ணில் தயை கிடைக்கல யோசேப்புக்கு, ஆனா சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் தயை கிடைக்குது. பல நேரத்தில் யார்கிட்ட இருந்து நமக்கு ஃபேவர் கிடைக்கும் நினைக்கிறோமோ அவங்க கிட்ட இருந்து கிடைக்காது. அப்படி கிடைக்காததும் நமக்கு தயை அற்று போயிட்டு மட்டும் தயவு செய்து நினைக்காதீங்க. நம்ம ஒருத்தங்கள்ட்ட இருந்து எதிர்பார்ப்போம் இவங்க மூலமா நமக்கு சிலது நன்மை நடக்கணும். அவங்க கிட்ட இல்லைன்னு வந்ததும் நம்ம உடனே செட் பண்ணிடக்கூடாது. நன்மையே இனி எனக்கு கிடையாது. துருத்தியில் இருக்கிற தண்ணீர் தான் தீர்ந்தது, துறவில் இருக்கிற தண்ணீர் இன்னும் தீரவில்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, துருத்தியில் இருக்கிற தண்ணி தான் தீர்ந்துச்சு. அடுத்து துறவில் இருக்கிற தண்ணி தீரல. ஆனா நம்ம அழுறதே, என் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அனுகூலம் கிடைக்குது. அதாவது மீகால சவுல் தாவீதுக்கு கட்டி வச்சதே கொல்றதுக்கு. என்ன அருமையா கரெக்ட், கொல்றதுக்குன்னு கட்டி வச்ச. ஆனா மீகா தாவீதுக்கு என்ன பண்றா தெரியுமா? அனுகூலம் பண்றா. தாவீது நைட்டு வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது சவுல் ஆட்களை அனுப்புறா. மீகால் வந்து சொல்றாங்க, நீ ஓடிருங்க, அவர் ஆள் அனுப்புறாரு. எப்படி அனுகூலம் கிடைக்கும் பாருங்க. அனுகூலம் கிடைக்குது பாருங்க. இது இல்லைன்னா சவுல் மீகாலுக்கு ஃபோன் பண்ணி, மகளே அப்பா சொல்லுங்க, தாவீது வந்தானா, இப்பதான் வந்து சாப்பிட்டு படுத்துட்டு இருக்கிறார், அப்படியே தூங்க விட்டுட்டு வா, நீ அம்மா வீட்டுக்கு போ, நான் பார்த்துக்கிறேன். அதாவது சவுல் நினைத்தான் யோனத்தான் அவன்கிட்ட பழகிட்டு இருக்கிறான். மீகாள் அவனை நேசிக்கிறான். இவங்களை வச்சே தாவீதை முடிச்சிடலாம். இல்ல, ஒரு அனுகூலம். அதாவது எல்லாரும் எதிர்க்கும் போதும் ஒரு ஃபேவர் கிடைக்குதுன்னா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்களுக்கு துணை செய்கிறார்.